கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களை வாழ்த்துவதில், உங்களோட சமயம் செலவழிப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாய் இருப்பீர்களாக, சுகமாய் இருப்பீர்களாக. இந்த காலை வேளை தியானத்திற்கு ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். 4 காரியங்கள் விசுவாசத்தினாலே வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது இங்கே 4 காரியங்களை நாம் காண்கிறோம். 1, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அதாவது பேரும் புகழும் அவன் ஒரு காரியமாய் எண்ணவில்லை. 2வது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். 3வது, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இன்னொரு விதத்தால் சொன்னால் தேவனுடைய ஜனங்களோட ஐக்கியம் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் என்று சொல்லி தெரிந்து கொண்டான். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான என்னவென்று கேட்டால் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். அது நிமித்தமாக என்ன செய்தான்? எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று கண்டான். ஸோ இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது இந்த காலத்தில் இந்த வாழ்க்கை வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏனென்று கேட்டால் உலகமானது நம்ம நெருக்கி கொண்டு வருகிறது. எங்கே போனாலும் அனித்தியமான பாவ சந்தோஷம் தான் நம்ம வா வா வான்னு அழைக்குது. ஆனால் இங்கே என்ன பார்த்தோன்னு கேட்டால் பேரும் புகழும் தான் நம்ம அழைக்குது. ஆனால் இவருக்கு என்னது? பேரும் புகழும் பெருசா தெரியல. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். தேவ ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தை விரும்பினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். அதற்காக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதை நாம் கைக்கொள்ள ஆரம்பித்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எத்தனை மகத்துவமானதா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். நாம் எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். இதை செய்ய தேவனாய கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், விசுவாசத்தினாலே உங்க பேரை சொல்லணும். விசுவாசத்தினாலே தானியேல் பெரியவனான போது, விசுவாசத்தினாலே ஏசாயா பெரியவனான போது, விசுவாசத்தினாலே பிரதாப் சிங் பெரியவனான போது, விசுவாசத்தினாலே எஸ்தர் பெரியவளான போது, இப்படி உங்களை பத்தி எல்லாம் சொல்லணும். விசுவாசத்தினாலே பிரிசில்லா பெரியவளான போது, இந்த விதமான வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவை கேட்ட வசனங்களின் வழி எங்களை நடத்துவீராக. உங்க நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூத் சண்டே பாஸ்டர் ஓபேத் ஜான் அவர்கள் விசேஷித்த செய்தியாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். சபை முழுசும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய யூத்ஸ் மிகுந்த உற்சாகத்தோடு பல காரியங்களை செய்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை அதற்கென்று ஆசீர்வதிக்கட்டும். God bless you.